வணக்க மக்களே! பொதுவாகவே திரைப்பிரபலங்கள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்பவே நம்மளை விட்டுட்டு சீக்கிரமாக பார்த்தோம்னா, பிரிந்து போயிடுறாங்க அப்படின்றதான் உண்மை. இப்ப அப்படிதான் பார்த்தோம்னா, பல படங்கள இயக்கி, அதேபோல சிறு வயதில ரஜினிகாந்த் அவர்களுக்கு குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த சூரியகிரண் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமுத்திரம் திரைப்படத்துல சரத்குமாருக்கு தங்கையாக நடித்த நடிகை காவேரியை இவர் திருமணம் செஞ்சிருந்தாரு. இருவருமே பிரிஞ்சுட்டாங்க. அதேபோல மௌன கீதம், படிக்காதவன்னு பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக இருந்து பின்னால பார்த்தோம்னா இயக்குனராக மாறியவர் தான் சூரியகிரண். இப்ப அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் இருந்தது தெரிய வந்திருக்கு. அதோடு அவர் அதற்காக சிகிச்சையும் பெற்று வந்திருக்கிறாரு. சிகிச்சை பலன் அளிக்காம அவர் பார்த்தோம்னா வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல தான் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த படிக்காதவன் திரைப்படத்துல சிறுவயது ரஜினிகாந்தாக நடிச்சு அசத்தி இருப்பாரு. இவர் மௌன கீதம் உள்ளிட்ட மேலும் சில திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாரு. பின்னால சூரியகிரண் அப்படின்ற பெயரில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதோட தெலுங்குல சத்யம், பிரம்மாஸ்திரம், ராஜுபாய், அத்தியாயம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியிருக்கிறாரு. இயக்குனராகவும் வலம் வந்திருக்கிறாரு. தமிழில் வரலட்சுமி சரத்குமார் நடித்திருக்கக்கூடிய அரசி என்ற திரைப்படத்தை தற்போது இயக்கியிருக்கிறாரு. இந்த திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்குது. கடந்த சில நாட்களாகவே மஞ்சள் காமால் நோயால் அவதிப்பட்டு வந்த சூரியகிரண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாரு. நோயினுடைய தாக்கம் அதிகமானதுனால சிகிச்சை பலன் அளிக்காமல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அன்று காலை 11 மணி அளவிலேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. இப்படி தொடர்ந்து பார்த்தோம்னா சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேர் இது போல் ஏதாவது சூழ்நிலைகளால் பார்த்தோம்னா ரொம்பவே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. 48 வயதாகக்கூடிய சூரியகிரண் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் பொழுது 2 மத்திய அரசு விருதை வாங்கியிருக்காரு. 2 முறை வாங்கியிருக்கிறாரு. தெலுங்கு மாநில விருதான நந்தி விருதை சிறந்த இயக்கத்திற்காக 2 முறையும் வாங்கியிருக்கிறாரு. இவர் நடிகை சுஜிதா அவர்களினுடைய சகோதரரும் ஆவாரு. இவருடைய மறைவிற்கு பலருமே இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் இவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கலாம்.